ஆண்டி, அங்கிள் முகத்துல சிரிப்ப பாத்தீங்களா? எப்பவுமே கணக்கு போட கத்துக்கல என்று த்ரீலோக் சொன்னதும் மறுபடியும் எந்த நேரமும் பணத்தையே கணக்கு போடுறவங்க மற்றவங்க மனச பலமாகவே சிரித்து விட்டார் விநாயகராம் சேத். த்ரீலோக், நீ பக்கத்துல இருந்தாலே போதும், நோயே வராது. அங்கிள், நான் ஒரு டாக்டர், நோயே வராதுன்னா நான் எப்படி வைத்தியம் பார்க்கறது? என் பொழப்புல கைய வச்சிருங்களே அங்கிள். த்ரீலோக்கின் இந்த வேடிக்கையான பேச்சை கேட்டு சங்கமித்ராவுக்கும் சிரிப்பு தான் வந்தது. மனம் விட்டு சிரித்தாள். என்னமோ ஆண்டி, பழகிய பிறகு பிரிவு என்பது என்னால் ஜீரணிக்க முடியாதது. எதையுமே விட்டு கொடுத்து போனா வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது இல்லையா ஆண்டி? திருவேணியை பார்த்தான் த்ரீலோக். என்னப்பா ஆண்டின்னு சொல்லிட்டு திருவேணிய பாக்குற கேட்டாள் சங்கமித்ரா. இல்ல, இப்போ இந்த பிரச்சனைக்கு அவங்க தானே ஹீரோயின், அதனாலதான் என்றான் த்ரீலோக். இருந்தா திருவேணி உன்ன என்றபடி அவன் முதுகில் கும்மு கும்மு என்று குத்தினாள். த்ரீலோக், எனக்கு சொந்தம் உறவு இல்லைங்கிற குறையே போய்கிட்டப்பா. உன்னுடைய இந்த அன்பும் பாசமும் என்றைக்கும் தங்களுக்கும் கிடைக்கணும். த்ரீலோக்கை கட்டிப்பிடித்து கொண்டார் விநாயகராம் சேத். உணர்ச்சி வயப்பட்டதால் அவரது கண்களில் ஓரம் ஈரம் கசிந்தது. நான் இருக்கும் வரை இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் குறை இருக்காது அங்கிள் என்றான் த்ரீலோக். அது போதும்பா. உங்க ஆண்டி என்னோட இவ்வளவு நாளும் மனக்குறை இல்லாமல் குடும்பம் நடத்துறாங்கன்னா உங்க குடும்பம் அவள் மீது காட்டுற அன்பும் பாசமும் ஒரு காரணம். அதுக்கு நான் உங்க அம்மா அப்பாவுக்கு என்றைக்கும் கடமைப்பட்டு இருக்கேன் என்று நெகிழ்ந்தார் விநாயகராம் சேத். அங்கிள், இனம் வேறு மொழி வேறாக இருக்கலாம், அன்பு மாறக்கூடாது. மனம் வேறாகத்தான் இருக்கக்கூடாது. மனம் வேறுபட்டால் ஒன்றுபட்டு வாழ முடியாது. மனம் வேறுபடாமல் நீங்க ஒன்றுபட்டு வாழ்றீங்க பாருங்க, அதுக்காக உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். டாக்டர்கள் பாஷையில் சொல்லணும்னா இந்த உடம்பு இருக்கிறதே, இதற்கு சாதி பேதம் இனம் மொழி என்று எதுவும் கிடையாது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ஆண் பெண் என்ற வித்தியாசம் மட்டும்தான், வேறு ஒன்றுமில்லை. த்ரீலோக்கின் இந்த வார்த்தைகளை கேட்டதும், ஐயா த்ரீலோக், உன் மனப்பக்குவம் யாருக்கும் வராதியா என்று அவனது முன் நெற்றியில் சங்கமித்ரா உச்சி முகர்ந்தாள். இவள் கை குழந்தையாக இருந்த போதே கையில் எடுத்து தாளாட்டியவள் அல்லவா, பேதம் பார்க்கவில்லை. சங்கமித்ரா உச்சி முகர்ந்ததும், ஆண்டி கூச்சமா இருக்கு என்று பொய்யாக சிலிர்த்தான் த்ரீலோக். ஏ படவா என்று சங்கமித்ரா கை ஓங்க இவர்களின் ஒட்டுமொத்த சிரிப்பலையும் அந்த கூடத்தில் மோதி எதிரொலித்தது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் திருவேணி வீட்டுக்கு வந்தான் த்ரீலோக். ஆனால் அங்கு அப்பொழுது நிலவிய சூழ்நிலை அவனை சொல்ல விடாமல் தடுத்தது. இன்னொரு நாள் வந்து சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்ல வந்த விஷயத்தை மனதில் பூட்டி கொண்டான். திருமேனி, உன்னை நாளைக்கு எங்க வீட்டுல பாக்குறேன். அப்படி இல்ல, கையை ஓங்கியவன் வீட்டுக்கு கிளம்புவதற்காக எழுந்தான். த்ரீலோக், உனக்கு பிடித்த பஜ்ஜி சூடா செஞ்சு தரனே, சாப்பிட்டு விட்டு போயே சங்கமித்ரா வற்புறுத்தினாள். வேண்டா ஆண்டி, ஆயுள் ஒத்துக்காது. இது என்னைக்குல இருந்து ஆச்சரியமாக கேட்டாள். இன்றைய தினத்திலிருந்து, அதுவும் இப்போதிலிருந்து என்று த்ரீலோக் சிரித்தபடியே விடை பெற்ற போது, வேடிக்கையான பிள்ளை என்று மனதிற்குள் சிரித்து கொண்டாள் சங்கமித்ரா. வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பி வைத்தாள். ஏமா, எட்டி பார்த்தா த்ரீலோக் வீடு தெரியும், இதுக்கு போய் வாசல் வரை விட்டுட்டு வரணுமா என்ன என்று அம்மாவை கிண்டல் செய்தாள் திருவேணி. சி பொடி என்று மகளை விரட்டினாள் சங்கமித்ரா. திருவேணிக்கும் மனம் பொறுக்கவில்லை.
அடுத்த நிமிடமே த்ரீலோக் வீட்டில் இருந்தாள். திருவேணி, வாமா என்று என் மேல கோவமா? வீட்டுக்கு வந்த திருவேணியை பாசத்துடன் வரவேற்றாள் சுகாசினி. நீ 2 நாளா வீட்டுக்கு வராததால நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? நான் உன்னிடம் உங்க அப்பா சொன்ன அந்த விஷயத்த சொல்லி இருக்க கூடாது தான். அவசரப்பட்டுட்டேன். உன் மனசு எவ்வளவு பாதிச்சிருந்தால் நீ 2 நாளா இந்த பக்கம் வராம போயிருப்ப. என்னை மன்னிச்சிடுமா என்று வாஞ்சையோடு சொன்னாள். ஐயோ, என்ன ஆண்டி, நீங்க தப்பு என் மேலதான். என்னை மன்னிச்சிருங்க என்ற சுகாசினி கையை பிடித்து கொண்டாள் திருவேணி. தப்பு உன் மேல இல்ல, எல்லாம் என் மேலதான். உங்க அப்பா திடுத்துப்புன்னு வந்து உன்னை மருமகளா ஏத்துக்கோம்னு சொன்ன போதுதான் எங்களுக்கு தூக்கு வாரி போட்டது. என்ன இந்த மனுஷன் எப்பொழுதும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுகிறாரே என்று அசந்து விட்டோம். நான் அந்த கண்ணோட்டத்துல உன்னை ஒருபோதும் பார்க்கலையேம்மா. உன்னை என் மகளாதான் பார்த்தேன். த்ரீலோக் அப்பாவும் உன்னை ஒரு மகளாதான் பார்த்தார். இதெல்லாம் தெரியாம உங்க அப்பா இப்படி வந்து கேட்டுட்டாரே என்ற அந்த ஆத்திரத்துல உன்னிடம் அந்த விஷயத்த சொன்னவே தவிர வேறு விஷயம் எதுவுமே என் மனதில் இல்லை. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு த்ரீலோக் அப்பா கூட சொன்னார். யாருக்கும் தெரிய வேணாம், குறிப்பாக திருவேணியின் அம்மாவுக்கும் தெரியக்கூடாது என்றார். ஆனால் நான் தான் மனம் பொறுக்காமல் வார்த்தைகளை கொட்டிவிட்டேன். வருத்தப்பட்டாள் சுகாசினி. அதனால் என்ன ஆண்டி, நான் தான் உங்களை தேடி வந்து விட்டேனே, அப்புறம் என்ன? இல்ல, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியாதே, தெரிஞ்சா மனம் உடைஞ்சு போயிருவாங்க. இல்ல ஆண்டி, நான் எதுவும் சொல்லல என்று தெரிந்தே ஒரு பொய்யை சொன்ன திருவேணி, இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்லாமல் இருந்திருக்கலாமே என்று அப்பொழுது அவள் மனம் நொந்தது. திருவேணி வந்திருப்பது தெரிந்ததும் அங்கே வந்தான் த்ரீலோக். என்ன திருவேணி, 2 நாளா இந்த வீட்டு பக்கமே காணும் என்று ஒண்ணுமே தெரியாததை போல் நடித்தான். நல்லாதான் நடிக்கிற த்ரீலோக், மனதுக்குள் ஒரு ஷபாஷ் போட்டு கொண்டாள் திருவேணி. அலையா விருந்தாளியாக அங்கே ஆஜராகிவிட்டார் ரகுநந்தன். அதான பார்த்தேன், என்னடா அப்பாவை காணலையே. திருவேணியை கண்டதும் எங்கிருந்தாலும் மோப்பம் பிடிச்சு வந்துடுவாரே, இன்னும் காணமே என்று பார்த்தேன். அம்மா, இதோமா உங்க யுக புருஷன் வந்துட்டார் பாருமா என்று கிண்டல் செய்தான் த்ரீலோக். 2 நாளா திருவேணியை காணமே, ஏன் வரலன்னு கேட்க வந்தேன். திருவேணி, நான் வரேம்மா என்று திரும்பினார் ரகுநந்தன். அங்கிள் இருங்க, எங்க போறீங்க? த்ரீலோக் தான் தமாஸ் பண்றாருன்னா நீங்க வேற தடுத்தாள். அட நீ ஒண்ணுமா, நான் எங்கம்மா போவேன்? அதோ ஹால்ல காத்தாட உட்கார்ந்துருக்கேன். சூடா காப்பி போட்டு கொண்டு வாமா. உன் கையால மனமா காப்பி சாப்பிட்டு 2 நாளாச்சு. மகனை ஒரு பார்வை பார்த்து விட்டு சோஃபாவில் போய் அமர்ந்தார் ரகுநந்தன். நாங்க காப்பி போட்டா ருசிக்கல, திருமேனி கொடுக்கிற காப்பி தான் ருசிக்குதாக்கும். கணவனை பார்த்து சுகாசினி காப்பி டிகேஷன் போல் கொதிக்க திருவேணி மனம் விட்டு சிரித்தாள். ஆண்டி, நீங்க ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டீங்க. இல்லையே, அப்படி எதுவும் இல்லையேம்மா. இல்ல, நினைவுபடுத்தி பாருங்க. எனக்கு தெரிந்து எதுவும் இல்ல. உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ தான் சொல்லேன். டாக்டர் ரக்ஷிதாவை நீங்களும் மாமாவும் த்ரீலோக்கிற்கு பெண் கேட்டு அவங்க வீட்டுக்கு போனதை தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. அதனாலதான் உங்க மேல எனக்கு கோவம் என்றாள். ஓ, அத சொல்றியா? ரக்ஷிதாவை த்ரீலோக் விரும்புறது தெரிந்தது. சரி, நாமும் அவங்க பெற்றோர் விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோமே என்று போனோம். அவங்களுக்கு சரியாகட்டும், அப்படியே செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உறுதியான முடிவு எதையும் அவங்க சொல்லலையேம்மா. அது உறுதியானதும் உனக்கு சொல்லாமல் இருப்பேனா என்று திருவேணியை சமாதானப்படுத்தினாள் சுகாசினி. என்ன ஆண்டி சொல்றீங்க? த்ரீலோக்கை விட ஒரு நல்ல டாக்டர் மாப்பிள்ள அவங்களுக்கு கிடைப்பாங்களா என்ன? த்ரீலோக்கை மணந்து கொள்ள ரக்ஷிதா கொடுத்து வைத்திருக்கணும்.
திருவேணியின் கள்ளங்கபடம் இல்லாத அந்த குழந்தை மனசு சுகாசினியை நெகிழ வைத்தது. ரொம்பவும் அப்பாவி பொண்ணுமா நீ, கபடம் இல்லாம பேசுற பாரு. இதனாலதாம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்க வளர்ப்ப ஆண்டி, பின்ன எப்படி இருப்பேன்? த்ரீலோக் மட்டும் என்னவாம், அவனையும் அப்படித்தானே வளர்த்திருக்கீங்க? நிஜம்தான் என்றாள். திருவேணி சொன்னதை ஆமோதித்த சுகாசினி அதே சமயத்தில் கோகுலகிருஷ்ணன் கோதை நாயகியுடன் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். திருவேணியுடன் சுகாசினி மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்த போது ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த ரகுநந்தன் இருவரையும் பார்த்ததும் எழுந்து நின்று வரவேற்றார். என்ன திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கேட்டார் ரகுநந்தன். இங்கே ஒரு வேலையா வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு தோணுச்சு, அதான் வந்தோம் என்றார் கோகுலகிருஷ்ணன். சுகாசினி என்று குரல் கொடுத்தார் ரகுநந்தன். இதோ வந்துட்டேன் என்று பதிலளித்தபடி கணவன் முன் வந்து நின்றாள் சுகாசினி. கூடவே திருவேணியும் வந்தாள். கோகுலகிருஷ்ணன் கோதை நாயகி இருவரையும் பார்த்ததும் வாங்க வாங்க கைகூப்பி வணங்கி வரவேற்றாள் சுகாசினி. என்ன, ஏதாவது விசேஷங்களா? இல்ல, இந்த பக்கம் ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்து விட்டு போகலாமேன்னு தான். நல்லது என்று சுகாசினி திருவேணி போமா காப்பி கொண்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தாள். டாக்டர் தம்பியை காணமே, வீட்டில் இல்லைங்களா? கோகுலகிருஷ்ணன் கேட்டார். ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கான் என்றார் ரகுநந்தன். த்ரீலோக் என்று கூப்பிட்டாள் சுகாசினி. தாயின் குரல் கேட்டு அங்கே வந்தான் த்ரீலோக். கோகுலகிருஷ்ணன் கோதை நாயகி இருவரையும் பார்த்ததும் என்ன ஆச்சரியமா இருக்கு, வாங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க டாக்டர் மகள் எப்படி இருக்காங்க? ரக்ஷிதா பற்றியும் விசாரித்தான். அவங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்காங்க என்று சொல்லி சிரித்தார் கோகுலகிருஷ்ணன். என்ன சொல்றீங்க கோகுலகிருஷ்ணன் சார்? ஒன்றுமே புரியாதவனாக அப்பாவி போல் கேட்டான் த்ரீலோக். என்ன டாக்டர், ஒண்ணுமே தெரியாதவர் போல் கேக்குறீங்க? வாங்க உட்காருங்க என்றார் கோகுலகிருஷ்ணன். காப்பி வந்தது. திருவேணி ஒருவரிடமாக காப்பி கொடுத்து உபசரித்தாள். திருவேணியை பற்றி அவர்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததால் அவளை பற்றி எதுவும் விசாரிக்கவில்லை. காப்பி சாப்பிட்டபடியே திருவேணியை பார்த்து ஒரு புன்னகை மட்டுமே வீசினர். அப்போ நாங்க கிளம்புறோம் என்று புறப்பட்டனர். அவர்கள் வெளியில் வந்து காரில் ஏறி புறப்படும் வரை அருகிலேயே நின்றான் த்ரீலோக். அவர்கள் கிளம்பியதும் த்ரீலோக்கும் காரில் ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டான். அவன் முகத்தில் புன்னகை பூத்ததை பார்த்ததும், ஹே த்ரீலோக், உன் முகத்துல மாப்பிள்ள ஜோர் வந்து விட்டது என்று கை கொட்டி சிரித்தாள் திருவேணி. என்ன கேலியா பண்ற? இரு இரு, உன்னை வந்து பார்த்துக்கிறேன் என்று கை காட்டிவிட்டு சிரித்தபடியே கிளம்பினான் த்ரீலோக். கோகுலகிருஷ்ணனும் கோதை நாயகியும் திடுத்திப்பு என்று எதற்கு வீடு விதைடி வந்தார்கள் என்று முதலில் குழம்பிதான் போனார்கள். ரகுநந்தனும் சுகாசினியும் புதிய உறவு என்று வரும்போது இப்படிதான் வந்து போவார்கள் என்று பிறகு மனதை தேற்றிக்கொண்டனர். திரிலோக்கிடமிருந்து போன் வரும் என்று விநாயகராம் சேத் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாளும் போன் போட மாட்டானே த்ரீலோக், என்ன திடீர்னு? ஏதாவது அவசர காரியமாக இருக்குமோ? கடையில் இருந்த விநாயகராம் போனை எடுத்து பேசினார். ஹலோ த்ரீலோக், நான் தான் விநாயகராம் பேசுறேன். என்ன திடீர்னு போன்ல? ஆச்சரியமா இருக்கு. எனி ப்ராப்ளம்? நோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல அங்கிள், நான் உங்களை டிஸ்டர்ப் எதுவும் பண்ணலையே. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, சொல்லுப்பா. அங்கிள், இன்றைக்கு மாலை 6 மணிக்கு ஆண்டி திருவணியோட அடியார் போட் கிளப் ஹவுஸ்க்கு வர முடியுமா? என்னப்பா, என்ன விசேஷம்? எனிதிங் ஸ்பெஷல்? அங்க வாங்க, எல்லாம் பேசிக்கலாம். த்ரீலோக், நீ சொன்ன பிறகு வராம இருக்க முடியுமா?
வீட்டுக்கு போய் உங்க ஆண்டியும் திருவேணியையும் கூட்டிட்டு வந்துடுறேன். டெஃபினெட்லி யூ வில் பி தேர் அட் 6 o'clock. போதுமா என்றார் விநாயகராம் சேத். தேங்க்யூ அங்கிள். போனை வைத்து விட்டான் த்ரீலோக். வீட்டுக்கு போன் போட்டார் விநாயகராம் சேத். மறுமுனையில் சங்கமித்ரா பேசினாள். போனே போட மாட்டீங்க? என்னது ஆச்சரியமா இருக்கு, சொல்லுங்க கேட்டாள் சங்கமித்ரா. டாக்டர் த்ரீலோக் போனில் சொன்னதை மனைவி சங்கமித்ராவிடம் சொன்னார் விநாயகராம் சேத். அப்படியா? த்ரீலோக் தம்பி அழைக்குதுன்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்றாள் சங்கமித்ரா. நீயும் திருவேணியும் ரெடியா இருங்க. 4 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அங்கிருந்து அடையார் போட் கிளப் கிளம்புவோம் என்றார் விநாயகராம். நாங்க தயாரா இருக்கோம். போனை வைத்து விட்டாள் சங்கமித்ரா. அடையார் போட் கிளப் மாலை சரியாக 6 மணி. த்ரீலோக் சொன்னது போலவே மனைவி மகளுடன் விநாயகராம் அங்கே காரில் வந்து இறங்கினார். இவர்களுக்காகவே வாசலில் எதிர்பார்த்து காத்திருந்த த்ரீலோக் முகமலர்ச்சியோடு அவர்களை வரவேற்றான். திரிவேணி தேவதை போல் தெரிந்தாள். மனக்கோலத்தில் காத்திருக்கும் புதுப்பெண் போல ஜொலித்தாள். பச்சை நிறத்தில் பட்டு சேலை, அதில் நமது தேசிய பறவை மயில் தோகை விரித்தாடுவது போன்று தங்க நிறத்தில் மின்னியதாக அதன் அழகு கண்ணை பறித்தது. சேலைக்கு பொருத்தமாக அதே நிறத்தில் ஜாக்கெட். திருவேணியின் சங்கு களத்தில் பளபளத்த பூமத்திய ரேகை போன்ற வைரம் பதித்த மெல்லிய தங்க செயின். வாவ், பிரமித்து போனான் த்ரீலோக். திருவேணி, உண்மையிலே நீ மிகவும் அழகானவள். இத்தனை நாளாக இந்த அழகை எல்லாம் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்? வரவேற்கும் போதே திருவேணியின் காதில் கிசுகிசுத்தான் த்ரீலோக். தமாஸ் பண்ணாத, நான் அவ்வளவு அழகா என்ன? வெக்கப்பட்டாள் திருவேணி. அம்மாதான் இதை அணிந்துக்கோ என்று பட்டு சேலையே கொடுத்தாங்க. அவங்க ஆசைப்படுறாங்கன்னு மறுக்க முடியல, உடுத்திக்கிட்டேன். இதன் பாரமே என்னை கீழே பிடிச்சு இழுக்குது. இன்னும் எவ்வளவு நேரம்தான் இத சுமக்க போறனோ தெரியல. சின்ன குழந்தை போல விசும்பினாள் திருவேணி. விநாயகராம் சேத்தும் சங்கமித்ராவும் ரிச்சாகவே உடை அணிந்து வந்திருந்தனர். அது அவர்களின் அந்தஸ்தை காட்டியது. திருவேணிக்கு என்னவாம்? முகத்தை சுளிக்கிறாள். த்ரீலோக்கிடம் கேட்டாள் சங்கமித்ரா. அது ஒண்ணுமில்ல ஆண்டி, பட்டு சேலையின் பாரம் அவளை கீழே இழுக்கிறதாம். புலம்புறா ஆண்டி. சும்மா சொல்லக்கூடாது. அப்சரஸ் மாதிரி அழகான ஒரு தேவதைய பொண்ணா பெத்து போட்டிருக்கீங்க. உண்மையிலே யூ ஆர் தி கிரேட். நீங்க கூட அழகுதான் என்று சொல்லி சிரித்தான் த்ரீலோக். த்ரீலோக், கிண்டல் பண்ணாத, வெக்கப்பட்டாள் சங்கமித்ரா. விஐபிகள் வருகிற இடம் என்பதால் மிக பெரிய ஆரவாரம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. அடையார் போட் கிளப். அங்கிள், நான் அழைத்ததும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் என்றான் த்ரீலோக். த்ரீலோக், நீ கூப்பிட்டு நாங்க வராமல் இருப்போமா? நானும் இப்படி குடும்பத்தோட வெளியில் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இந்த மாதிரி வருவது மனதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறது என்றார் விநாயகராம். உள்ளே அழைத்து சென்றான் த்ரீலோக். விசாலமான அந்த அறையில் நீண்ட பெரிய மேசையும் அதை சுற்றி நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. அந்த மேசைக்கு முன்பாக 3 பேர் இவர்கள் வருகைக்காகவே காத்திருந்தவர்களைப் போல அமர்ந்திருந்தனர். யார் இவர்கள்? த்ரீலோக் ஏன் இவர்களை வரவழைத்திருக்கிறான்? ஒருவேளை த்ரீலோக்கிற்கு தெரிந்த குடும்பம், நண்பர்களாக இருக்கலாமோ என்று எண்ணிக்கொண்டார் விநாயகராம் சேத். அவர்களும் மார்வாரி வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை அருகில் வந்தபோதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது. விநாயகராம் சேத் சங்கமித்ராவை பார்த்ததும் எழுந்து நின்று கைகூப்பி வணக்கம் செலுத்தியது அந்த குடும்பம். பதிலுக்கு இவர்களும் வணக்கம் தெரிவித்தனர். தங்களை கைகூப்பி வணங்கிய அந்த இருவரும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும்.
அவர்களுடன் நின்ற அந்த இளைஞன்தான் அவர்களின் மகனாக இருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டார் விநாயகராம் சேத். இவன் என் நண்பன் ரெனோஸ், அமெரிக்காவில் டாக்டராக இருக்கிறான். இவங்க அவனுடைய பெற்றோர் சந்திரதாஸ், லட்சுமி. விநாயகராம் சேத் யூகித்தது சரியாக இருந்தது. விநாயகராம் சேத் சங்கமித்ரா, திரிவேணி மூவரையும் ரெனோஸுக்கும் அவனது பெற்றோருக்கும் அறிமுகப்படுத்தினான் த்ரீலோக். ரெனோஸ் நல்ல நிறம், மஞ்சளும் சிவப்பும் கலந்த நிறத்தில் வெள்ளைக்காரனை போல மினுமினுத்தான். இந்த அறிமுகம் ஏன் என்பது சங்கமித்ராவுக்கு மட்டுமல்ல, விநாயகராம் சேத்துக்கும் புரிந்தது. ரெனோஸ் கண்கள் தன் மீது படர்ந்து திரும்பியதை திரிவேணி கவனிக்க தவறவில்லை. அவளது கண்களும் அவனது கண்களை